மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு ஏ கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி முடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க ஏ தாங்கும் மர கிளையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும் மரத்து மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும் என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும் வீடு திரும்ப இல்ல பாச தோறக்க இல்ல மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும் தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 அம்மாடி ஓ அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு உன பார்த்துதான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமாடு நான் விரண்டு ஓடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார அம்மாடிவான் அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாடு
நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நுர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற மாடிவன் அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு கண்ணீரண்டு போதவில்லை கட்டழக பார்த்து சொல்ல ஒட்டு மொத்த ஒயில காண 10 சென்மோ எடுப்பேனே கட்டு செட்டா கனிஞ்ச ஒன்ன கட்டி வச்சு ரசிப்பேனே தேசாதி தேசம் வர தெரிஞ்சேனே ஆம்பள ஆனாலும் கூட ரதிவன போல பார்க்கல வீட்டுல எழும் பாட்டுல அம்மாடிவான் அழகு செமதூடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு உன்னை பார்த்து நான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமாடு நான் விரண்டு ஓடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரேன் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம்
அன்பு சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் ஆலயம் ஆலயம் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் ஆலயம் ஆலயம் தன்னுடைய திருமண வார்த்தைகளை எடுத்திருக்கிறார்கள். கடவுளின் பிள்ளையாக இதோ கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒன்றிட்டு வாழாமென கடவுள் ஆசைப்பட்டார். அந்த திருமணத்திற்கேற்ற இன்று இவர்கள் தங்களுக்கு மத்தியில் இறைவனின் சந்நிதியில் தங்களுடைய உடன்படிக்கையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையானது வாழ்நாள் முழுவதும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து கடவுளின் அன்பு என்று நிலைத்திருந்து வாழ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தம்பதியராக நாம் ஜெபிப்போம். திருமணம் செய்து கொண்ட நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபம் செய்யுங்கள். இங்கே இருக்கிற குருக்களும் இந்த லியோ அவர்களுக்கும் மறையவர்களுக்கும் இறைவன் கூடுதலாக தன்னுடைய அருளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என இந்த திருக்குறளையும் நாம் ஜெபிக்கின்றோம். சகோதர சகோதரி திருக்குறள் கொடுக்க நாம் தகுதி கொண்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின் பேச்சுகளை ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கம்மியான பரிசுத்த மரியாதையும் வானத்தோட சகோதரர்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்களேன். எல்லாம் இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிப்பில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தங்களது நன்மைக்கு வருவதற்காக அர்ப்பணிக்கின்றார்கள். இவர்களது வாழ்வு நன்றி பெருமைக்கு சான்று பொருளாய் அமைவதாக. உமோடு தூயாமை ஒன்றித்து இறைவனாமே சென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கையில் ஆண்டவரும் உங்கள் மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணில் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவத்தையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுவி பெருவி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழும் அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆ
செய்தி அதிகாரம் 22 உயிருடைய வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் பரிசேயருடைய இந்த திருச்சட்டர் ஒருவர் இயேசு சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளாகி ஆண்டவருக்கு அன்பு செலுத்து, அதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் படைத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுவதும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைந்தன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வுதல் நற்செய்தி. இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து பாலும் கொள்கிற நாட்டிற்கு வரும்போது அங்கே முன்பாக சென்றல் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. பின்புறமாக அவர்கள் செல்லக்கூடியது என்றால் பார்வோன் மக்கள் மீண்டும் அவர்கள் அடிமையாக வைத்திருக்க படைப்பு தருகின்றார்கள். அப்போது மோசேக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்கள்